இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் உதரா ஆசனா. உதரா கர்சனா ஆசனா. உதர கர்சனா ஆசனா 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு உதரா கர்சனா ஆசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2 சுற்றுகள் செய்து காமித்த பிறகு உதரா கர்சனா ஆசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நம்ம ஆசனம்லாம் செய்கிறோம் இல்லையா, எதனால் ஆசனம் செய்கிறதுனால நிறைய உடலுக்கு நன்மைகள்லாம் இருக்குது. அது சில பேர்லாம் கவலையாக இருப்பாங்க. அதுமாரி உள்ளவங்களாம் கூட இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து பழகி வந்தோம்னா கவலைலாம் போயிடும். சில பேருக்கு தலையில் இந்த பொடுகுலாம் இருக்குது இல்லையா, பொடுகுலாம் இருக்குது, நம்ம செயற்கையான ஆயிலெலாம் நம்ம வாங்கி தலையெல்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் நீக்கிறோம். அந்த ஆயிலெலாம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம திரும்பி அதை பயன்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த கெமிக்கல் ஆயிலெலாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு என்னென்னா இந்த பொடுகுலாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுன்னா வேப்ப இலை இருக்குது இல்லையா, வேப்ப இலையை வந்து நம்ம கொஞ்சமாக பறித்து அதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம தலையில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டு சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்ளை பண்ண பிறகு நம்ம குளித்து வந்தோம்னா அந்த தலையில் உள்ள பொடுகுலாம் வந்து நீங்கிடும். அதனால் அந்த முடிஞ்சளவு இந்த செயற்கைக்கு மாறாமல் இயற்கையால் குணப்படுத்த முடிய வழியெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆசிரியர் அந்த வேம்பை அப்படியே கொஞ்சம் காமிச்சிருங்க. இந்த வேம்பு ஆசிரியர் காமிக்க இருக்கிறாங்க. இந்த இருக்குது பாருங்கள் வேம்பு. ஏன்னா டவுனில் உள்ளவங்களாம் தெரியாது. இதை வாங்கி இது கிடைக்க கிராமத்துலலாம் நிறையா கிடைக்கும். இந்த டவுன்லேயும் இந்த சாலையோரம்லாம் நிறையா மரம்லாம் இருக்கும். நீங்கள் அதை பறிச்சக்கூடிய அதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம வந்து இந்த பொடுகுலாம் நிற்கிறதுக்கு பயன்படலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த இலையை பறித்து என்ன பண்ணால் இந்த சிறு வயசு பசங்கள்லாம் தோல்லலாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு நல்லா ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த தண்ணியை வச்சு நம்ம சூரிய வெளிச்சத்தில் வச்சோம்னா இது அப்படியே உருவி அந்த அந்த தண்ணீரில் போட்டு நல்லா விதன்னு சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து நம்ம சிறு வயது பசங்கள்லாம் குளிப்பாட்டினோம்னு வச்சுங்களேன், அந்த தோல் சம்பந்தமான நோயெல்லாம் நீக்கப்படுகின்றன. இந்த தோலில் சில பிரச்சனைலாம் சின்ன பிரச்சனைலாம் இருக்கிறது, அதுமாரி பிரச்சனைலாம் நீக்கிறதுக்கு வந்து இந்த இலை வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த இலை இதில் வந்து இதில் தான் வந்து பல்லும் இப்படி வளர்க்குவாங்க. அப்படிமாரி சின்னதாக அப்படி ஒடிச்சு இதில் வந்து அமெரிக்காவிலலாம் என்னென்னா இந்த குச்சி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஏற்றுமதி பண்ணி இந்த அளவு ஒரு 3 குச்சி 4 குச்சி ஒரு பாக்கெட் பண்ணி ஒரு கவரில் போட்டு ஒரு 3 குச்சி அளவு இதை எடுத்து கவரில் போட்டு நல்ல ரேட்டுக்கு இது விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் வந்து இதை நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளாம் தான் கண்டுக்கிறது இல்லை. நம்ம வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பேச வச்சு தான் பல் வளர்க்குறோம். இதை நம்ம அப்படியே நல்லா வாயில் வச்சு நல்லா கடிச்சு இப்படி நல்லா கடிச்சு இப்படி பஞ்சு போல் ஆகி அதுக்கப்புறம் பல்லெல்லாம் தேய்ச்சி பல் வளர்க்கலாம். இதனால் சிறந்த நன்மைகளை தரக்கூடிய இந்த வேம்பு வந்து முடிஞ்சளவு அதிகமாக நம்ம வீட்டுக்கு முன்பக்கமோ கொல்லை பக்கமோ முடிஞ்சளவு வச்சிங்கன்னா இந்த வேம்பில் கிடைக்கக்கூடிய வந்து காற்று வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான காற்றாக கிடைக்கின்றது. அதனால் முடிஞ்சளவு இந்த மரம்லாம் அதிகமாக வளருங்க. இதில் உள்ள பயனையும் நம்மள அடையலாம். இதில் வந்து வேருமே நம்மளுக்கு உடம்புக்கு சிறந்த நன்மைகளை தரக்கூடியது. இந்த வேறு இதில் உள்ள காற்று எல்லாமே நம்மளுக்கு சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடியது. இப்பொழுது உடலியக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு இந்த வந்து வேம்பை வந்து பாருங்கள், நல்லா பார்த்துங்க. நல்லா மிகவும் பயனுள்ள மரம் தான் அந்த மரம். இதை வந்து பயன்படுத்தலாம். நம்ம இப்பொழுது உடலியக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு உதரா கர்சனா ஆசனா செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு களை இடது கால் விட்டுக்கிட்டு
வலது கால் அப்படி வந்து இப்படி மடித்து வச்சுக்கிட்டு ஒரு கால் செங்குத்தில் முட்டிட்டு செங்குத்துலேயே முட்டி விட்டுட்டு ஒரு கால் முட்டி விடணும். ஒரு கால் செங்குத்தாக முட்டி வச்சுட்டு பண்ணணும். முட்டி அப்படி அப்படி வச்சுட்டு பண்ணணும். இப்போ பயிற்சியாக வச்சுங்க. அவ்வளோதான். கால் மடிகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி எந்திரிக்கணுமா போதுமா? அவ்வளோதான், போதும். அந்த இது இருந்தால் போதும். மடித்து உட்காந்து அப்படி இப்போ ஆசனம் அவ்வளோதான். உதர்கர்ஷண ஆசனம். அதுக்கு முன்னாடி செஞ்சது கொஞ்சம் இதேமாரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்படியே இருங்க. இந்த கை இருக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் உடம்பு தூக்குங்க. இந்த கையை வச்சு அப்படியே லைட்டாக தூக்குங்க. நேராக வச்சு உடம்பு நல்லா நிமிருங்க. உடம்பு நிமிருங்க. அப்படி நிமிருங்க. நல்லா நிமிருங்க. இன்னும் கொஞ்சம் நிமிருங்க. இப்போ நல்லா திரும்புங்க. இந்த கையை நேராக வச்சு இந்த கையில் தொடையில இப்படி வச்சு வச்சுங்க. இப்படி வச்சு அப்படி வச்சு அப்படி வச்சு அவ்வளோதான். இப்படி இருந்தால் கொஞ்சம் சிறந்தது. இப்படி இருந்தால் சிறந்தது. சாதாரணமாக பண்ணுறவங்க அப்படி பண்ணிக்கலாம். இதுதான் உதர்கர்ஷண ஆசனா. உதரகர்ஷ ஆசனா. ரைட், ஓகே. நன்றி நன்றி. போதும். கண்களில் மூச்சு தியானம். 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு இப்பொழுது ஆசிரியர் வர்ணனைகள் பழங்கள் பற்றிய தகவல்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். ஓகே, நன்றி. இதுவும் ஒரு பழம். ஏதோ பழத்தை பற்றி சொல்கிறோம், ஏதோ கேட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாரி இல்லாமல் அதை பயன்படுத்துங்க. நம்ம உடலுக்கு வந்து சிறந்த எல்லா விஷயமும் நிறைய கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. சத்தான பொருட்கள், அதுவும் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த கோவை பழம், கோவைக்காய் பார்த்துருக்கீங்களாங்க ஆர்ஜி அவர்களே? பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். கோவை பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறந்ததுங்க. கிளிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரசித்து சாப்பிடும். ஒரு பறவைகள் ஒரு பழம் சாப்பிடுதுன்னா அதில் சத்து அதிகம். அந்தமாரி பழம் தான் இந்த கோவை பழம். கோவை பழத்தில் வந்து ஒரு விதமான அந்த ரோஸ் கலரில் இருக்கும். அந்த கலரே பார்த்திங்கன்னா அற்புத கலர். அது ரோஸ் கலரில் இருக்கும். அந்த விதைகளோடு நிறைய இருக்கும். அந்த விதைகளோடு சேர்ந்து நிறைய இருக்கும். உடலுக்கு வந்து சத்தான பொருள். அதில் வந்து ஒரு மெல்லிய அளவில் அதில் கொஞ்சம் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் மெல்லிய அதனால் ஒரு 10 பழம் சாப்பிடக்கூடாது. ஒரு 4 பழம் 3 பழம் அந்தமாரி சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடக்கூடாது. அது சிறிய அளவில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஆசிரியர் பெருமக்களே சொல்லுவாங்க. இப்போது சின்ன பசங்களை நீங்கள் சாப்பிடாதீங்கப்பா, அது கொஞ்சம் மயக்கம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சாப்பிடலாம், நிறைய தான் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதானே தவிர நான் சாப்பிட்டு நல்ல பலன் பெறுங்க. அதில் என்னெல்லாம் பலன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை பழம் சாப்பிட்டோன்னா ரத்தத்தை நல்லா விருத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யுது. அப்புறம் இந்த மலச்சிக்கல் இருக்குங்களா, அதை சரி செஞ்சு போக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குழப்பங்களை நீக்கக்கூடிய, ஏன் குழப்பங்களை நீக்குது அப்படின்னா அவ்வளோ சத்துக்களை அதை கொண்டு போகுது. உடலில் எந்த விதமான இழக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பழம்லாம் சாப்பிடும்போது உடலில் நல்லா இழக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் இந்த கோவைப்பழம் அவ்வளோ சிறந்த இது. அப்புறம் ரத்தத்தை நல்லா விருத்தி செய்யக்கூடியதுனால நல்லா உடலில் ரத்தம் விருத்தியான என்ன செய்யும், உடல் நல்லா இலகுவாக இருக்கும். அதை தான் சொல்கிறோம். அந்த விஷயத்துக்காக தான் உடல் நல்லா ஆரோக்கியத்துக்கு மிக சிறந்த பழம் அந்த இது. கோவை பழம் கிடச்சிச்சின்னா 2 3 வாங்கி சாப்பிடுங்க. இந்த செடியில் மாதிரி கிராமத்தில் நிறைய படர்ந்துருக்கும். அந்த படர்ந்த பழத்தில் 2 பழத்தை எடுத்து 4 பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. சிறு அதில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உண்மை இருக்குது. அதனால் நிறைய சாப்பிடாங்க. ஒரு 10 15 பழம் சாப்பிட்டா கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும். சும்மா 2 பழம் 3 பழம் சாப்பிடும்போது அதில் மிகப்பெரிய விஷயங்களை உண்டு பண்ணாது. சாப்பிடலாம். அனைவரும் இந்த கோவை பழம் சாப்பிடலாம். சிறுவர்கள்லாம் சாப்பிடும்போது 3 பழம் சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. பெரியவர் சாப்பிட்டா ஒரு 10 15 சாப்பிடாமல் சும்மா ஒரு 4 5 6 7 அந்தமாரி சாப்பிட்டு நிறுத்திக்கிறது நல்லது. உனக்கே தெரியும் நம்ம உடம்புக்கு எது ஒவ்வாமை எது அப்படிங்கிறது நம்ம உடம்பே நமக்கே சொல்லிவிடும். அந்தமாரிலாம் இல்லாமல்
இந்த கோவைப்பழம் நிறைய சாப்பிடுங்க, உடலுக்கு மிகவும் சிறந்தது. வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்குலாம், இயற்கையாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே சாத்தியம். சரிங்களா? செயற்கையாக வாழ்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால் இயற்கையாக வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது மிகவும் சிறந்தது. கோவைப்பழம் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. ரத்தத்தை உற்பத்தியை அதிகப்படுத்துது, மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது, உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் கோவைப்பழத்தை பற்றி. கொஞ்சம் சுருக்கமாகவும் நேரமின்மையை கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் குறைச்சி நாங்கள் பேசுகிறத அதிகப்படுத்தாமல் குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு 15 நிமிஷம் அதிகபட்ச வீடியோவாக வச்சுப்போம் அப்படிங்கிற மனநிலையில் வந்துவிட்டோம். நாங்கள் 30 நிமிஷம் பேசினாலும் கஷ்டமாக இருக்குது, 3 நிமிஷம் பேசினாலும் கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் எங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, எப்படியாச்சும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மனநிலை தான் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும், மகரிஷி தினமுறையாக இதுவரையும் ஏதோ கடவுள் பாக்கியம், உங்களோட புண்ணியம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 275 நாட்கள் வீடியோக்களை அதை வெளியிட்டிருக்கோம். டைரெக்டாக 275 ஷார்ட்ஸ் மொத்தத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 475 வீடியோவுக்கு மேலே அது வரைக்கும் ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களால் சாத்தியம்தான். நீங்கள் பார்த்தது, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு, ஒரு பார்த்தாலும் சிறந்தது, ஒரு பார்த்தாலும் அதை விடக்கூடாது நாங்கள் போடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அந்த மனநிலை தான். ஒரு பார்த்துட்டு அதை ஒரு மட்டும் அதை வியூ பண்ணாங்க அப்படின்னா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது. இது எங்களோட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களால் முடிஞ்ச இந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும். இது சாதாரண யூடியூப் கம்பெனிக்காரங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரனால தான் இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. அவங்க எங்கள் வீடியோ ஒளிபரப்பலை அப்படின்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்? அவங்க ஒளிபரப்புகிறாங்க, எங்கள் சேனல் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. எங்களால் அந்த மாடுலேஷன் சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் இந்த தம்ப்நெயில்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோவை அப்படியே கிளாரிட்டி பண்ணுறது. ஒரு வீடியோ போட்டால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபோட்டோ போடும்போது இந்த ஃபோட்டோ இப்படி தான் இருக்கணும், இந்த நீளத்தில் இருக்கணும், இவ்வளோ அகலத்தில் இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறது, எங்கள்கிட்ட இருக்க வச்சு நாங்கள் சிம்பிளாக வச்சுருக்க எங்கள்கிட்ட உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, எங்கள்கிட்ட உள்ள கருவிகளை வச்சு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை இது பண்ணுறோம். ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் பண்ணுறோம். பெரிய லெவலில் யாரும் அதை நாங்கள் யார்ட்டையும் இது பண்ணலை, கேட்கவும் இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வச்சு நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். அதான் எங்களோட வாழ்க்கை. சிறந்து விளங்கணும் தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. காலப்போக்கில் இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நல்லா இன்னும் கொஞ்சம் இப்போ ஜெய் இருக்கார், ஜெய்யை நல்லா அப்படியே சாதாரணமாக தான் ஜெய் அப்படியே எடுக்கிறோம். அப்படியே ஜெய் வந்து பல சினேகா, ரம்பா, ஊர்வசி அந்தமாரி இப்போ உள்ளவங்க எல்லாம் நயன்தாரா அந்தமாரிலாம் காட்டணும். அழகாக தான் அப்படியே முறிச்ச வச்ச கோழியாட்டம் காட்டணும் அப்படின்னா ஆசையாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இந்த உடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படியே நளினமாக போட்டு நல்லா காட்டணும் தான் ஆசைகள்லாம் இருக்குது. அதற்கான முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதை ஏற்றுங்க, மனநிலையில் கொண்டு வாங்க. எதுவுமே ஏற்றுக்கிற மனநிலை இருந்தால் எல்லாம் சிறந்தே வழங்கும். சரி, ரைட்டு. உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஆர்ஜி அவர்கள் இந்த உதர ஹர்ஷ ஆசனா, உதர ஹர்ஷ ஆசனா, அது கொஞ்சம் பேரே கொஞ்சம் இதாக தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். உதர ஹர்ஷ ஆசனா, சரிங்களா? அதான் பேர். கொஞ்சம் சொல்லும்போது சில பேருக்கு சொல்லும்போது வாயில் இப்போ எனக்கே கொஞ்சம் இதாக தான் தடுமாற்றம் இருக்குது. அதுக்காக வருத்தப்படாமல் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம், அதில் பேர் எழுதி காட்டுறோம். அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சு புரிஞ்சிக்க வேண்டியதான். சரி, ரைட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை நீங்கள் வேணால் சொல்லுங்கள், தப்பில்லை. ஆனால் இது உதர ஹர்ஷ ஆசனா, நல்ல ஆசனம். கொஞ்சம் ஆசிரியர் வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார், இப்படி இருக்கலாமான்னு கேட்டார். எதுக்காகனா வயசானவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி காட்டினார், அவ்வளோதான். நல்ல முயற்சியாக அது எப்படிலாம் பண்ணலாம், இப்படி செஞ்சால் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் அதை விட இதுதான் சிறந்தது, இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆசனத்தை மறுபடியும் உங்களுக்கு நேர்த்தி செஞ்சு காட்ட வேண்டியதற்கு தள்ளப்படுறோம். இதுதான் நியாயம். அதாவது ஒரு இப்படியும் செஞ்சுக்குங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா செய்யுங்க. ஒரு முறை செய்யும்போது இப்படி செய்யுங்க, அடுத்து செய்யும்போது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆசனத்தோட பலன். சரி, இந்த உதர்கர்ஷண ஆசனா மீண்டும் ஒரு முறை உரிய எளிய உடற்பயிற்சி உங்களுக்காக செய்து அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக காட்ட போகிறாங்க. பார்க்கலாம். இப்போ மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நன்றி. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய தகவல்கள் எடுத்து தெரிஞ்சுக்கொண்டோம். இது இந்த பழம் வந்து கிராமத்துலாம் அதிகமாக அடிக்கும். இப்போ டவுன்லேயுமே சரி, மார்க்கெட்லாம் அந்த காயெலாம் அதிகமாக வைக்கிறாங்க. அந்த காயை கூட நல்லா சமைச்சி நம்ம சாப்பிட்லாம். அதனால் முடிஞ்ச அளவு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி நல்ல பலன்கள் பெறுங்கள். இப்பொழுது உதர கர்ஷனா ஆசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் உடல் நலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றுக்கால் பண்ணுங்க. போன தடவை இந்த கால் தான் பண்ணீங்க. போன தடவை இந்த கால். சரி, நல்லது. இப்போ ஆப்போசிட் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே அப்படியே திரும்ப வேண்டியதான்.
ஆஹா ஆஹா, அருமை அருமை. எண்ணிக்கை 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பழசு முன்னாடி 2 காலையும் வச்சு செஞ்சு காட்டினா அதேமாதிரி செஞ்சு காட்டுங்க. சும்மா சாதாரணமாக செஞ்சீங்கல்ல வண்டிகிட்ட. ஆ இப்படி முதல்ல முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் அவர் சொன்னார் ஐயா. முதல்ல இதேமாரி செஞ்சுட்டு அப்புறம் அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் அப்புறமா ஒரு காலை நேராக நிமிர்த்தி வச்சுட்டிங்கன்னா அதுதான் சிறந்த ஆசனம். சரி, ரைட், ஓகே. இப்போது ஆசிரியர் தியானத்துக்கு போகிறாங்க. மூச்சு தியானம், அதன் பிறகு அதன் பலன். முதரா கர்சனாசனா 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். முதரா கர்சனாசனா செய்வதனால் வயிற்று நோய்களுக்கு மிகவும் நல்ல பயனளிக்கக்கூடிய ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்றன. வயிற்றில் உள்ள உறுப்புகளையும் தசைகளையும் மாறி மாறி சுருக்கி விரிவடை செய்கின்றன. மேலும் மலச்சிக்கலை நீக்குகின்றது இந்த ஆசனம் செய்வதனால். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு கழுத்தை இப்படி திருப்புறோம் இல்லையா, கழுத்து இப்படி நல்லா திருப்புறோம். கழுத்து திருப்புறதுனால இந்த கழுத்தில் உள்ள நாடி நரம்பெலாம் நல்லா வேலை செஞ்சு அதோடு சேர்ந்து முதுகு தண்டும் நல்லா பலனளிக்கக்கூடியது. தைராய்டு வராமல் வந்து தடுக்கப்படுகின்றன. அது இல்லாமல் இந்த விலா எலும்புலாம் இருக்கு இல்லையா, விலா எலும்பு எல்லாம் நம்ம இப்படி நல்லா திரும்புறதுனால இந்த விலா எலும்புலாம் நல்லா பலன் அளிக்கின்றன. கல்லீரல் கணையம் அனைத்து பகுதியுமே நல்லா அமுக்கப்படுறதுனால அனைத்து பகுதியுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்றன. முதரா கர்சனா ஆசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் சர்க்கரை நோய் அதிகமாக வந்து இப்போ வந்து அதிகமாக எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ சிறு வயசு குழந்தை முதல் முதியவர் வரை அனைவருக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த சர்க்கரை நோய் கருதப்படுகின்றன. இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டு தான் ஒரு எளிய ஒரு நாட்டு வைத்தியம். இந்த சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம், வெந்தயம், இலவங்கப்பட்டைனா இந்த மரம்னா இந்த மரம் கிடையாது. இதுலேயே வந்து இது கொஞ்சம் நாட்டு மரம். இதுலேயே வந்து இன்னொரு மரம் இருக்குது. அதில் எடுக்கக்கூடிய இந்த இலவங்கப்பட்டை, அந்த பட்டை 3த்தையும் நிலவேம்புன்னு சொல்லக்கூடியது. அந்த மரம் வந்து கிராமத்தெல்லாம் அதிகமாக கிடைக்காது, காட்டுப்பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் அபூர்வமான மரம். அது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இலவங்கப்பட்டையெல்லாம் வந்து கிடைக்கிது, நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் வாங்கி சம அளவு எடுத்து அதில் வறுத்து பொடி செய்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இரவு உணவுக்கு பின் ஒரு ஸ்பூனை எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் கலந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டோம்னா இந்த சர்க்கரை நோய் நீக்கிறதுக்கு மிகவும் பங்கு வகிக்கின்றன இந்த நாட்டு வைத்தியம். அதனால் முடிஞ்சளவு இதுமாரிலாம் சுகர் உள்ளவங்களாம் இதுமாரி குடித்து அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். தினமும் நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்போது கருத்து கண்ணாயிரம் பற்றி இப்போ சர்க்கரையை பற்றி சொன்னீங்க, அதுவே கருத்தாக வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்கிறோம். சர்க்கரைங்கிற ஒரு நோயா ஆர்ஜி அவர்களே? அது நோய் இல்லை, ஒரு சிறிய குறைபாடு தான், அவ்வளோதான். ஒரு சர்க்கரைங்கிறது நோய்ங்கிறத நம்மளாக உற்பத்தி பண்ணி, சர்க்கரைங்கிறது என்னங்க, ஒரு சாப்பிட்ற சாப்பாடை சரி விதமாக நல்லா புழிஞ்சி சமைச்சு அதை இது பண்ணி கழிவை உண்டாக்காமல் மிச்சம் தேங்கி இருக்க கொழுப்புகளாக அதை ரத்தத்தோடு போய் கலந்துருக்கிறது தான் சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சர்க்கரையை போக்கணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஆர்ஜி அவர்களே, நல்லா மென்று ஒன்று சாப்பிடணும். சாப்பிடும்போது அபக்குன்னு ஒரு குண்டா சோத்தை சாப்பிடக்கூடாது நீங்கள் நினைக்கும் போது. அதுமாரி அபக்குன்னு ஒரு 20 இட்லியை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? சாப்பிட்றதையே நம்ம ஜேகே சொல்லுவார், ஒரு 10 இட்லி சாப்பிடலாம், சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலம்பரை எழுந்துச்சோடனே ஒரு பல்லைகள்லாம் வாங்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து யோகாலாம் பண்ணிட்டு 2 இட்லி சாப்பிடு முதல்ல. அது 7 மணிக்கு சாப்பிட்டியா, அது ஒரு 7:30 மணிக்கு இன்னொரு 2 இட்லி சாப்பிடு. அப்புறம் 7:30 மணிக்கு சாப்பிட்டியா, அப்புறம் 8:30 மணி பக்கம் ஒரு 8 மணி 8:30 மணி ஒரு 8 இட்லி சாப்பிட்றேன்னா அரை மணி நேரம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு 2 இட்லியை சாப்பிடு. உனக்கே வெறுத்து போய்டும் அந்த வாழ்க்கை, என்னடா இப்படி சோறு திங்கிறமேனு. அப்போ சாப்பிடும்போது அந்த 2 இட்லி இருக்குது இல்லைங்களா, அவர் சொல்கிறாரு, உணர்ந்து சொல்கிறாரு அவர்,
2 இட்லி சாப்பிடும்போது மென்று சாப்பிட்டு கூழாக்கி சாப்பிடு. நிறைய சட்னியை தொட்டுட்டு கரன்னு உள்ளார தள்ளாத. சட்னியை கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த இட்லியை திங்கும்போது நல்லா மென்று அந்த இட்லியை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்தமாரி பிரிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுமாதிரி சாதம் சாப்பிட்றோம். சாதத்தை கொண்டு ஒரு குண்டான் சாதம் சாப்பிட்றத ஒரு குண்டான் காய்கறியை சாப்பிடு. சாப்பிட்றத சாதத்தை ஒதுக்கு, காய்கறியை நல்லா மென்று தின்னு. எளிதில் ஜீரணமாகக்கூடிய காய்கறிகளை நல்லா மென்று சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகிடும். நம்ம ஜீரணமே நம்ம சாப்பிட்ற உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டா ஜீரணமாகிடும். இதை தான் அந்த சுகருங்கிற ஒரு நோயே கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அனைத்து நோய்களுக்கும் மிகப்பெரிய இதே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணி. இதுதான் மெயின் விஷயம். அந்த குடிக்கிற தண்ணியை மழை நீராக கூட இருக்கலாம், இல்லை கீழேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியாக இருக்கலாம். சுத்தமாக மனதளவில் அந்த தண்ணியை வந்து ஒன்றும் இல்லை, ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறீங்களா, ஒரு சொட்டு தண்ணி கொண்டு கடவுளுக்குன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அந்த இதில் எந்த நோயும் வராது, எந்த இதுவும் வராது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவும் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லையா, ஒரு சில பூமிக்கு ஒரு சொட்டு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு 2 சொட்டை போடுங்க பூமிக்கு. அவ்வளோதாங்க. தேங்காய் உடைக்கிறீங்களா, தேங்காய் தண்ணியை 2 சொட்டு தானாக கீழே விழுத்திடும். அதுமாரி அந்த ஒரு பல்லு கூட நீங்கள் உருவாமல் தேங்காய் திங்க முடியாது. உடைக்கும் போதோ இல்லை திருவும் போதோ கீணும் போதோ என்ன சொல்லுவோம், ஒரு பல் பூமிக்காக போயிடும். அதுதான் கிடைக்கப்பட்ட ஒரு தன் பூமிக்கு கொடுக்கப்பட்டதை, அதனால் கிடைக்கப்பட்ட இதை பூமிக்கே அந்த தேங்காய் கண்டிப்பாக விழுந்துடும். இதுதான் வாழ்க்கையோட இதார்த்தம். அதுமாதிரி கல்லை இருக்குன்னா, கல்லை நீங்கள் 15 கல்லை 100 கல்லை வாங்குறீங்க, அதில் ஒரு கல்லையாச்சும் கீழே விழுந்துடும். நீங்கள் விடாமல் தின்னீங்கன்னு நினைக்காதீங்க, அது எப்படியோ போய் சேர்ந்துடும். ஏதோ ஒரு இடத்துக்கு சேர்ந்துடும். பூமியோட தனக்கு பூமிக்கு நன்றி கிடையாது. அதேமாதிரி நன்றியாக செய்து ஒரு விஷயத்தை செய்யுங்க, நன்றிகளை. அதுமாரி சுகருங்கிற நோயே கிடையாது. சுகருக்கு வந்து மிகப்பெரிய அருமருந்துகள் நிறைய நம்ம இதில் நிறைய சொல்லியிருக்கோம். யோகா தான் மிகப்பெரிய விஷயம். யோகா தினமும் செய்யுங்க. உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இது அனைத்து கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடுங்கிற மனக்கட்டுப்பாடோடு இருந்தோம்னா இந்த சுகருங்கிற நோயே இருக்காது. உலகத்தில் சுகருங்கிற கொடுமையான நோயாக உருவாக்கி பல லட்சம் பேர்களை பல கோடி ரூபாய்களை சம்பாதிக்கும் இந்த தேவையற்ற மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர்களை வந்து நாங்கள் மருத்துவர்களாவோ அவர் பெரிய இவர்களாக சொல்லலை, தேவையற்ற மனிதர்கள் அவர்களாம். உண்மையாக பேசி பணம் தேவை, ஆனால் அந்த பணத்தை கூட வாழ்வதற்காக சம்பாதியுங்கள். ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையில்லை. வாழ்வதற்காக வாழ வேண்டிய வருமானம் மட்டுமே போதும். இன்றைக்கி வாழ்கிற குடிமகன்களில் பல பேர் வந்து குடியாலே கெட்டு போகிறான். இந்தமாரி விஷயங்கள்லாம் இல்லாமல் சாதாரணமாக வாழுங்க, இயல்பாக வாழுங்க, நேர்த்தியாக வாழுங்க, கிடைக்கிறத சாப்பிடுங்க. ரொம்ப மெல்லு கட்டிட்டு வாழாதீங்க வாழ்க்கையை. அன்னைய வாழ்க்கை அன்னைக்கு சிறந்தது, இன்று இது நிஜம் அப்படிங்கிறத வாழ்க்கையை சிறந்து வாழுங்க. நன்றி. நாளை ஒரு ஆசத்தோடு மீண்டும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆர்ஜே அவர்கள் வந்து அவரோட குரலில் ஆசிரியர் வர்ணனையில் சில கருத்துக்களை எடுத்துள்ளோம். நம்ம எப்படிலாம் வாழ வேண்டும் என்று ஆசிரியர்கள் கொஞ்சம் சொல்லாமல் சொல்லியிருக்கார்கள். ஏன்னா உணவு கட்டுப்பாடோடு இருந்தாவே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். உடம்பு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு எல்லாமே கட்டுப்பாடு. நம்ம உடம்புல வந்து கட்டுப்பாடுன்னு நம்மளால் நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாவே நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுக்காக தான் இந்த ஆசன பயிற்சிலாம் வரும். இந்த ஆசன பயிற்சிலாம் தொடர்ந்து செஞ்சு வந்தோம்னால் நம்ம உடம்பை நம்மளால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும், நாக்கை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக வச்சுருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். முடிஞ்சளவு இந்த கடவுள் பற்றி சில பேருக்கும் இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். கடவுள் பற்றி இல்லாதவங்களாம் நம்ம பூமியை வந்து கடவுளாக நினைங்க, நம்ம இயற்கையை வந்து கடவுளாக நினைங்க. இயற்கையெல்லாம் வந்து நம்ம வந்து கடவுள் தான். நம்மளுக்கு வந்து அவ்வளோ அது விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அழிக்குது. நம்மளுக்கு தேவையான அனைத்துமே இந்த பூமியிலேருந்து எடுக்கிறோம். ஆகவே இந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கடவுள் தான். அதனால் பூமி வந்து கடவுளாக பாருங்கள். இயற்கை எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்தையுமே கடவுளாக பாருங்கள். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனையை தொடர்ந்து பாருங்கள், செய்து உங்களோட நீங்கள் அடைந்த நன்மைகளை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மற்றொரு ஆசனத்துடன் உங்களுடைய சந்திக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.